உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 128:3 வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பான். அடுத்து என்ன கிடைக்குது? கனி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வரம் கிடைக்குது, அடுத்து என்ன கிடைக்குது? கனி. ஆவியானவர்கிட்ட 2 தான் கிடைக்கும். ஒன்று வரம், இன்னொன்று கனி. இது 2 கிடைக்கும். இது 2 உங்களுக்கு வேணும்னா மனைவி அடையாளமா வச்சு கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு போகும்பொழுது உன் எதிரில் நன்மையான ஈவும் பூரணமான வருமம் கனியும் எல்லாம் உனக்கு கிடைக்கும். சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது. சில காரியங்களை தடுமாறுவீங்க. ஐயோ இதை நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும். நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சாரம் வேசி மார்க்கமா இருக்கும், ஒரு சிலருக்கு கோபம் மூர்க்கம் இதுவா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க, இந்த கோபத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அன்பு என்கிற கனி இருக்குது, கோபம் என்கிற மாம்சமும் இருக்குது. இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது? இந்த மாதிரி பாவத்திலிருந்து மாம்சத்திலிருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும். கனி வரணும்னா நீங்க தேவனோடு கூட தனித்திருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருப்பீர்கள். நான் சொல்றது புரியுதா? நீங்க போக வேண்டாம், பாவம் தூரமா போயிடும். உங்களுக்கு அதை பத்தி எண்ணமே இருக்காது. கர்த்தர் சொல்ற நேரத்தில் சஞ்சரிக்கணும். அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும். பலன் உங்களுக்கு வரும். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். சில நேரத்தில் நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா, இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இதுல இருந்து எப்படி நம்ம மேற்கொள்றது, இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், இப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே தான், நீங்கள் தேவனோடு கூட இருங்கள். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும். கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பாவத்தையா தனித்தனியா விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இனிமேட்டு நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு பாவத்தையா விரட்டணும்னா உலகத்தில் இருக்கிற 1000 கோடி பாவத்தை நீங்க விரட்டணும், ஒவ்வொன்றையா விரட்டணும். அதுக்கு பதிலாக ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஆண்டவரோட கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க. இது அத்தனையும் தானாய் விலகி போகும். அவ்வளோதான். ஒரு இருட்டை போக்கணும்னா அந்த இருட்டை விரட்டி பிரயோஜனம் இல்லை, ஒரு லைட்டு போடணும். உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச உதாரணம் தான். லைட்டை போட்டால் எவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும். லைட்டு பெருசாக ஆக ஆக வெளிச்சம் ரூம் முழுக்க அதிகமாகும். அந்த ரூமில் இருக்கிற பூச்சி கீச்செல்லாம் ஓடும் பாருங்க. லைட்டு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற கரப்பாம்பூச்சிலேருந்து எல்லாம் என்ன செய்யுது, மூளைக்கு மூளைக்கு ஓடுது. அதே மாதிரி தான் உங்களோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் வர வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் தானாய் போகும். பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, இயேசுவோட இருக்கணும்னு நினைங்க. பாவம் தானாய் ஜெயிக்கப்படும். நம்ம பாவத்தோட போராடிட்டு இருக்கிறோம், பாவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்தை விடணும். அதனால தான் பிசாசு என்ன பண்ணிட்டான்னா உங்களை ஈஸியாக டைவர்ட் பண்ணிட்டான். எப்படி தெரியுமா? நீங்க இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது, பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க. பார்த்தா அடுத்த பாவம் இருக்கு, இப்போ இந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே உங்க வாழ்நாள் முழுக்க 50 வருஷம் பாவத்தோடயே போராடி இருக்கிறீங்க. அப்புறம் 50வது வயசுல நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இத்தனை வருஷமா போராடுறேன், ஒரு சில பாவங்கள் இன்னும் என்னை விட்டு போகல. ஏன் போகல தெரியுமா? நீங்க பாவத்தோடு கூட போராடுறீங்க. அதுக்கு பதிலாக பாவத்தோட போராடுறதை விட்டுட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க, தேவனோடு கூட நடக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிங்க. வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் நம்மை விட்டு தானாய் ஓடி போகும். பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அப்போ இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பேசிக் தான் காலை தோறும் எழுந்திருக்கிறது. இதுக்கு நீங்க பேசிக் தான் வனாந்தரமான இடத்துக்கு போறது, தனித்திருத்தல். இதுக்கு பேசிக் தான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தல். இதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நன்மையான ஈவு தானாய் வரும், வரம் உங்களிடத்தில் தானாய் வரும், கனி உங்களிடத்தில் தானாய் வரும். இது அத்தனையும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய திட்டம் உங்ககிட்ட நிறைவேறும். இப்ப பாருங்க, ஈசாக்கு கிட்ட ரெபேக்கா வந்தாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட நன்மையான ஈவு வருது, பிசா கிட்ட இருந்து திட்டம் வருது. இப்ப ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆண்டவர். ஆதாம் தோட்டத்துக்குள்ள அயர்ந்த நித்திரை பண்ணார், வேற ஒண்ணுமே செய்யல. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏவாள் யாரு? வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்குவேன் என்றார். அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? ஏற்ற துணைனா ஆண்டவர் என்ன சொல்றாரா, அவனுக்கு ஹெல்ப்பரை கொடுப்பேன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? ஹெல்ப்பர், கம்பானியன் இருக்கு. உங்களோடு கூட இணையக்கூடியதான அந்த கம்பானியனுக்கு பேர் தான் ஏற்ற துணை. இந்த இடத்துல நீங்க இருக்கும்போது
தானாய் உங்க ஹெல்ப்பர் வருவார். புதிய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர்னு இருக்கு யோவான் 16. அப்போ நீங்கள் இந்த சரியான இடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாரு. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வரும். இந்த வரம் ஆவியானவருது, இந்த கனி ஆவியானவருது, இந்த ஜெயம் ஆவியானவருது. அவர் வருவார், உங்களுக்கு வரங்களை தருவார், கனிகளை தருவார், நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவார், உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் செய்வார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். காலை தோறும் எழுந்திருக்கணும், கர்த்தர் சொல்றபடி தனித்திருக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல காத்திருக்கணும். இதை மட்டும் ரெகுலரா, பேசிக் சின்ன ஃபார்முலா பாருங்க, ஒரு சின்ன ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவான்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய சாட்சியும் கேட்டு பாருங்க. அவங்க சாட்சியில ஒரு லைன் கண்டிப்பா இருக்கும், காலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும், அதிகாலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும், இருட்டோடு எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் காத்திருத்தல். இந்த செய்தியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த செய்தியை இன்னைக்கு காலையில இருட்டோடு எழுந்திருச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் இந்த வசனங்களெல்லாம் அடுத்து கொடுத்து, இது ஆண்டவர் இன்னைக்கு காலையில உங்களுக்கு பேச சொன்னதான செய்தி. அப்போ உங்க சபையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் அது இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த சீஷருடைய ஊழியத்தை செய்வீர்களோ, அல்லது ஈசாக்கை போல நீங்கள் கர்த்தரிடமிருந்து திட்டத்தை பெற்றுக்கொள்வீர்களோ, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வீர்களோ, வரங்கள் கனிகளை கேட்குறீங்களோ, எதை கேட்குறவங்களா இருந்தாலும், நன்மையான ஈவுகளை கேட்குறவங்களா இருந்தாலும், வரங்களை கேட்குறவங்களா இருந்தாலும், அல்லது கனியை கேட்குறவங்களா இருந்தாலும், உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரே சொல்யூஷன், ஒரே வார்த்தை, இனி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோட எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் தனித்திருங்கள். நீங்கள் கேட்கிற அத்தனையும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது சக்சஸாக இருக்கட்டும், அல்லது பாவத்தை ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், அத்தனைக்கும் இது ஒண்ணுதான் ஃபார்முலா. ஆமென்.